அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். மார்கழி மாத செவ்வாய், நாளைய தினம் வரக்கூடிய செவ்வாய் அல்லது அதற்கு அடுத்த மார்கழி செவ்வாயில் கூட இந்த ஒரு சூட்சம வார்த்தையை குறைந்தது 7 முறை நீங்க சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும். ஒரு மனிதனுடைய பிரச்சனைகளுக்கு காரணம் நான் நிறைய பதிவுகளில் தொடர்ந்து சொல்றதுதான் கர்ம வினை தான். இந்த கர்ம வினையை தீர்க்கணும் அப்படின்னா குலதெய்வத்தின் பரிபூர்ணமான அருள் நிச்சயமா தேவை. நீங்க எத்தனை தெய்வத்தை விரதம் இருந்து பூஜை செய்து வழிபாடு செய்து வழிபட்டாலும் குலதெய்வத்தின் அருள் யாருக்கு இருக்கோ அவங்களுக்குத்தான் மற்ற தெய்வத்தின் அருள் கிடைக்கும்னு சொல்லப்படுது. குலதெய்வம் எனக்கு தெரியாதுங்க அப்படிங்கிறவங்களுமே கூட மனதில் நமக்கு குலதெய்வம் இருப்பதாக எண்ணி அந்த குலதெய்வத்தை நினைச்சு வழிபட்டுட்டு, பெயர் தான் தெரியாது, நமக்கு ஒரு குலதெய்வம் இருக்கு, அந்த குலதெய்வம் நம்மை காக்கட்டும்னு நினைச்சிட்டு நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா வெற்றி கிடைக்குங்க. குலதெய்வம் தெரியாதவங்க குலதெய்வம் தெரிந்து கொள்ள வேண்டிய முறை பற்றி அடுத்தடுத்த பதிவுகளில் நான் கண்டிப்பா பதிவு செய்கிறேன். மார்கழி செவ்வாய் மட்டும்தான் இந்த சூட்சம வார்த்தையை சொல்லணுமா அப்படின்னா, நீங்க எந்த ஒரு காரியத்தை தொடங்க போறீங்க அப்படின்னாலுமே தாராளமா சொல்லிட்டு தொடங்குங்க. ஒரு சின்ன வார்த்தை தான் சொல்ல போறோம். சொல்றதுக்கு முன்னாடி மனதார வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து தான் சொல்லணும். வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கேயே உடனடியாக உட்காந்து உங்க மனதை ஒருநிலைப்படுத்திட்டு, இப்ப ஸ்கிரீன்ல பாருங்க தெரியும், அந்த ஒரு வார்த்தைய நீங்க குறைந்தது நான் 7 முறைன்னு சொல்லியிருக்கேன், அதிகபட்சம் எத்தனை முறைனாலும் சொல்லலாம். அது மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு எனக்கு முடிவே எடுக்க தெரியலங்க, யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியல, என்னால் முடிவெடுக்க முடியல, நான் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் தவறான இதிலே போய் முடியுது அப்படிங்கிறவங்கெல்லாம் கண்டிப்பா இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு முடிவெடுத்து பாருங்க. அந்த மாற்றங்கள், அதாவது ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்காது. அது மாதிரி தொழில், நான் புதுசாக தொழில் தொடங்க போகிறேன், புதுசாக இன்னைக்கு நான் ஒரு இடத்துக்கு போக போகிறேன், புதுசாக ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன், எதுவாக இருந்தாலும் சரி, குலதெய்வம் அப்படிங்கிறது குலம் காக்கும் தெய்வம். அதை நம்ம கூடவே இருந்தாதான் நம்மளால எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியும். இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, ஓம் நமோ பகவதே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குலதெய்வத்தோட பெயர் என்னவோ அந்த பெயரை சொல்லிட்டு ஹூம் பட் ஸ்வாஹா அப்படின்னு சொல்லுங்க. உதாரணத்துக்கு உங்க குலதெய்வத்தோட பெயர் அங்காளின்னு வச்சுக்கோங்களேன். ஓம் நமோ பகவதே அங்காளி ஹூம் பட் ஸ்வாஹா அப்படின்னு சொல்லிட்டு 7 முறை சொல்லிட்டு நீங்க அந்த விஷயத்த ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். அது மாதிரி எப்பேற்பட்ட தீர்க்க முடியாத பிரச்சனையா இருந்தாலும் சரி குலதெய்வத்தை இப்படி சொல்லி கூப்பிட்டீங்கன்னா உடனடியாக அந்த இடத்துல குலதெய்வம் நின்று உங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கும். இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களையும் தாந்திரீக சூட்சம பரிகாரங்களும் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள்.